வித்யா தத்துவங்கள் அனைத்துமே, வித்யா தத்துவங்கள் 7, 7மே நீங்கங்கிற கேன்வாஸ் மேல எழுதப்படுற படங்கள் தாங்க. அந்த கேன்வாஸான நீங்க தான் சிவதத்துவம். சிவதத்துவம் 5 பற்றியும் சொல்லுகிறேன் கேளுங்கள். முதல்ல சிவம், சிவதத்துவத்துல 5ல சிவம், சுத்த சிவம், பரமசிவம், பரம சுத்த சைதன்யம், குணங்களுக்கு அப்பாற்பட்டதும் உருவம் உருவமின்மை இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதும் காலம் கடந்தது எல்லை அற்றது சுத்த ஸ்படிக சங்காசம்னு பெருமான் தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறார். தன்னை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லும்பொழுது சொல்றாரு, சுத்த ஸ்படிக சங்காசம், சுத்த ஸ்படிகத்தை போன்ற எல்லையற்ற விழிப்புணர்வும் தூய்மையானதும் மாறாத நிலையான உணர்வும் எங்கும் நிறைந்ததும் நித்தியமானதும் நிரந்தரமானதுமான ததாடம் தத் இருப்பு. இதுதான் சிவம், பரமசிவம். பரமசிவம் 2வது சக்தி. பரமசிவம் செயல்படுவது, இயங்குவது. இந்த பிரபஞ்சம் வெளிப்படுகின்ற படைப்பாற்றல், படைத்தல், காத்தல், ரீஜுவனேட் பண்ற, அழித்தல், சம்ஹாரம்னு சொல்றோம். அப்புறம் மறைத்தல், மறைப்பிலிருந்து வெளியே எடுத்தல், அருளல், இதெல்லாம் பண்ற இந்த 36 தத்துவங்களையும் வெளிப்படுத்தி நிகழ்த்துகின்ற இது சக்தி. 3வது சதாசிவம். அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அனைத்தும் பொங்கி உருவம் உடையவராகவும் உருவம் இல்லாதவராகவும் சகல நிஷ்கலம் 2ம் உடையவராகவும் முழுமையாக வெளிப்படும் அருள் வடிவம் சதாசிவம். ஈஸ்வரம் இந்த பிரபஞ்சத்தையே மொத்தத்தையும் ஆட்சி செய்கின்ற பரம்பொருள்